இந்த வீடியோவை வழங்கியோர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் இன்னர்வேர். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் கதவை திறந்து 45 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 1975ஆம் ஆண்டு எம்ஜிஆரும் சிவாஜியும் தமிழ் திரையுலகின் இரு துருவங்களாக கோலோச்சிக் கொண்டிருந்த காலம் அது. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் கதாநாயகனாக உருவெடுத்த அபூர்வ ராகங்கள் படத்தில் தோய்ந்து போன தேகம், கருப்பு நிறம், அடர்த்தியான தாடி மீசையுடன் சுமார் மூஞ்சி சிவாஜியாக வெத்தாக நடந்து வந்து தமிழ் சினிமாவின் கேட்டை கெத்தாக திறந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிவாஜிராவை ரஜினிகாந்தாக மாற்றி அவரின் பெயரிலேயே காந்தத்தை சேர்த்த கே. பாலச்சந்தர் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களின் முக்கிய கதாபாத்திரங்களிலும் அந்த காந்தத்தை ஒட்ட வைத்தார். அபூர்வ ராகங்களுக்கு பிறகு தெலுங்கு, கன்னட படங்களில் நடித்திருந்தாலும் பாலச்சந்தரின் 3 முடிச்சு படத்தில்தான் ரஜினிகாந்த் ஒரு தேர்ந்த நடிகராக இறங்கி ஆடினார். அப்படத்தின் கதாநாயகனாக சொல்லப்பட்ட கமல் கதைப்படி இடைவேளைக்கு முன்பே இறந்துவிட தன்னுடைய அசாத்தியமான வில்லத்தன நடிப்பால் படம் முழுவதும் பட்டையை கிளப்பினார் ரஜினி. 3 முடிச்சு திரைப்படம் ரஜினியின் நடிப்பாற்றலை தமிழ் சினிமா உலகில் மிக அழுத்தமாக பதிவு செய்தது. பிற்காலத்தில் இந்திய சினிமாவின் ஸ்டைல் மன்னனாக உருவெடுத்த ரஜினி அதற்கான விதையை 3 முடிச்சு படத்திலேயே போட்டிருப்பார். ரஜினியும் கமலும் மாடிப்படிக்கட்டில் ஏறி வரும் ஒரு சாதாரண காட்சியில் கூட சிகரெட்டை அசால்ட்டாக வாயில் தூக்கி போடும் ரஜினி அதை புகைத்தபடி தனக்கே உரிய பாணியில் கைகளை வீசிக்கொண்டு ஸ்டைலாக நடந்து வருவார். இப்படி கிடைக்கும் கேப்பில் எல்லாம் சம்பவம் செய்யும் அந்த அசாத்திய திறனை அவரை உச்ச நட்சத்திரமாக வளர்த்தெடுத்தது. 3 முடிச்சில் சிறந்த நடிகராக உருவெடுத்த ரஜினி பாலச்சந்தரின் அடுத்த படைப்பான அவர்கள் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் விஸ்வரூபம் எடுத்தார். இப்படத்தில் மனைவியை அடக்கி துன்புறுத்தி அதில் சுகம் காணும் ஒரு சாடிஸ்ட் கணவராக ரஜினி செய்த வில்லத்தனங்களை பார்த்து தமிழ் திரையுலகமே வியந்து பாராட்டியது. இதன் பிறகு சிவகுமார் கதாநாயகனாக நடித்த கவிக்குயில் படத்தில் குணச்சித்திர நடிகராக முத்திரை பதித்த ரஜினிகாந்த் அதே சிவகுமார் வில்லனாக நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நல்லவராக உருவெடுத்து டூயட் பாட தொடங்கினார். அதுவரை வில்லன் கதாபாத்திரத்தில் தீயாய் சுட்டுக் கொண்டிருந்த ரஜினி இந்த நல்லவன் கதாபாத்திரத்தில் தென்றலாய் தடம் பதித்தார். இயக்குனர் SP முத்துராமனுடன் ரஜினி முதன்முறையாக கைகோர்த்த இப்படம் அந்த ஆண்டின் மாபெரும் வெற்றி படமானது. தான் நடித்த ஒவ்வொரு படத்திலும் புது புது கதாபாத்திரங்களில் தமிழ் ரசிகர்களுக்கு விதவிதமாக படையில் வைத்துக் கொண்டிருந்த ரஜினி அடுத்ததாக பாரதி ராஜாவின் இயக்கத்தில் பரட்டையாக பற்ற வைத்தார். 16 வயதினிலே படம் முழுவதும் உடலை வருத்திக் கொண்டு சப்பானியாக உயிரை கொடுத்து நடித்திருப்பார் கமல். ஆனால் ரஜினியோ பரட்டை தலை, பட்டன் போடாத சட்டை, வாயில் துண்டுபீடி என கிராமத்து மைனராக வலம் வந்து கமலை அசால்ட்டாக ஈடு செய்வார். பரட்டையின் அந்த வில்லத்தனம் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி ரஜினியும் கமலும் தமிழ் திரையுலகின் சிங்கமும் புலியுமாக வளர்ந்து கொண்டிருக்க இருவரையும் மீண்டும் இணைத்து ஆடுபுலி ஆட வைத்தார் SP முத்துராமன். இப்படத்தில் ரஜினியாகவே வந்த ரஜினிகாந்த் கொடூரமான வில்லனாக வெடித்து தள்ளினார். படம் முழுவதும் கமலை துரத்தி வில்லத்தனங்களை செய்துவிட்டு இது ரஜினி ஸ்டைல் என பஞ்ச் டைலாக்கையும் பேசினார். இந்த படமும் வெற்றி நடை போட்டு ரஜினியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. இதன் பிறகுதான் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக வண்ணம் தீட்டுவதற்கான தூரிகையை கையில் எடுத்தார் தயாரிப்பாளரும் திரைக்கதையாசிரியருமான கலைஞானம். தன்னுடைய மேற்பார்வையில் உருவான விஜயகுமார் கதாநாயகனாக நடித்த 6 புஷ்பங்கள் படத்தில் பஸ் ஓட்டுநராக நடித்த ரஜினியின் துருதுருப்பான நடிப்பாலும் மின்னல் வேக ஸ்டைலினாலும் கடுமையாக கவரப்பட்டிருந்தார் இயக்குனர் கலைஞானம். பைரவி படத்திற்கான தயாரிக்கும் பொறுப்பு தனக்கு கிடைத்தவுடன் படத்தின் கதாநாயகனாக ரஜினிதான் நடிக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக நின்றார். அதுவரை வில்லனாக நடித்த தன்னை மக்கள் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தப்பு கணக்கு போட்ட ரஜினி அப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க மறுத்தார். ரஜினியின் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்த கலைஞானம் அவரை தொடர்ந்து வற்புறுத்த இப்படத்திலிருந்து விலகவே அதுவரை தான் வாங்கி வந்த சம்பளத்தை விட 5 மடங்கு அதிகமாக கேட்டார். சற்றும் மனம் தளராத கலைஞானம் தன் மனைவியின் தாலியை அடமானம் வைத்து 50,000 ரூபாய் பணத்தை ஒரே தவணையில் கொடுத்து ரஜினியை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். அன்று தன் திரை வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிய கலைஞானத்திற்காக ஒரு வீட்டையே காணிக்கையாக்கி நன்றி கடன் செய்தார் சூப்பர் ஸ்டார். பைரவி படத்தின் விநியோக உரிமையை வாங்கிய கலைப்புலி தானு சென்னை பிளாசா தியேட்டரில் ரஜினிக்காக 35 அடியில் வானுயர கட் அவுட் வைத்து அமர்க்களப்படுத்தினார். படம் எடுத்தாடும் நல்ல பாம்பை கையில் பிடித்தபடி தான் இருக்கும் அந்த முதல் கட் அவுட்டை பார்த்து ரஜினியே மெய்சிலிர்த்து போனார்.
தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய கதாநாயகன் கிடைத்துவிட்டான் எனும் செய்தியை அந்த கட் அவுட் ஓங்கி ஒலித்தது. பைரவி ப்ரொமோஷனுக்காக கலைப்புலி தானுவை நேரில் அழைத்த ரஜினி ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர், பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டி என அவருக்கே உரிய பாணியில் அகமகிழ்ந்து பாராட்டி தள்ளினார். இதன் பிறகுதான் தமிழ் சினிமா வானில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழகிய புள்ளியை வைத்தார் தானு. ஆம், ரஜினிக்கு கட் அவுட் வைத்த கையோடு தி கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் பைரவி என போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஒட்டியதோடு அதை பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்தார். இதை பார்த்து அரண்டு போன ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி போன்ற ஜாம்பவான்கள் இருக்கும்போது என்னை சூப்பர் ஸ்டார் என்று அழைப்பதா? தயவு செய்து இந்த விளம்பரங்களை நிறுத்தச் சொல்லுங்கள் என தானுவுக்கு தூது அனுப்புவதற்குள் சூப்பர் ஸ்டார் எனும் பட்டம் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருந்தது. கதாநாயகனாக உருவெடுத்து சூப்பர் ஸ்டார் என முடிசூட்டப்பட்டு கட்டொக்கெல்லாம் வைத்த பிறகுமே கூட இனி நடித்தால் மாஸ் ஹீரோதான் என்ற முடிவுக்கெல்லாம் அவர் வந்துவிடவில்லை. மீண்டும் கிடைக்கும் கதாபாத்திரங்களை எல்லாம் எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு முன்பை விட அசுர வேகத்தில் ஓடினார். 1978 வெவ்வேறு கதாபாத்திரங்களில் ஒரே ஆண்டில் 20 படங்களுக்கு மேல் நடித்து தமிழக திரையரங்குகளை அசராமல் அலங்கரித்தார் சூப்பர் ஸ்டார். இப்படி கட்டுக்குள் அடங்காத காட்டாறு போல் ஓடிக்கொண்டிருந்த ரஜினியை தன்னுடைய தனித்துவமான திரைக்கதையால் அணை போட்டு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் அந்த காட்டாற்றுக்கு காளி என பெயர் சூட்டினார். ஜிகர்தண்டா கலவை போல் சிக்கலாகவும் சுவையாகவும் உருவாக்கப்பட்டிருந்த அந்த காளி கதாபாத்திரத்திற்கு எந்த நடிகரை தேர்வு செய்துள்ளீர்கள் என்று தயாரிப்பாளர் கேட்ட கேள்விக்கு சற்றும் யோசிக்காமல் இயக்குனர் மகேந்திரன் சொன்ன பதில், ரஜினி சார் தான் அப்படின்னு. ரஜினி சார் தான். அழிச்சோ, அவர் மாட்டே மாட்டேன். ரஜினியின் பெயரை கேட்டு சட்டென முகம் சுளித்த அப்படத்தின் தயாரிப்பாளர், வில்லனாக நடித்துக் கொண்டிருக்கும் அந்த கருப்பனா ஹீரோ வேண்டவே வேண்டாம் என ஒரேடியாக மறுத்துவிட்டார். எனக்கு அந்த கெட்ட பையன்தான் சார் வேண்டும் என அடம் பிடித்த மகேந்திரன், ரஜினி இல்லை என்றால் இந்த படமே வேண்டாம் என உறுதியாக நின்றார். ரஜினியின் அசாத்தியமான நடிப்பாற்றல் மீது மகேந்திரன் வைத்த நம்பிக்கையின் பலனாக முள்ளும் மலர்ந்தது. ஒரு பொது மேடையில் இதுவரை நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சற்றும் யோசிக்காமல் ரஜினி சொன்ன பதில் முள்ளும் மலரும். கே. பாலச்சந்தரால் ரஜினியாக உருப்பெற்றவர் தமிழ் சினிமாவில் சூறாவளியாக சுற்றியாடி சூப்பர் ஸ்டாராக அவதாரம் எடுத்து மீண்டும் அவரிடமே திரும்பினார். இருவரும் இணைந்து தப்புத்தாளங்கள் போட்டார்கள். திராவிட முகத்தாலும் நேர்த்தியான நடிப்பாலும் 80களில் தமிழ் இளைஞர்களை கட்டி போட்ட நடிகை சரிதா இப்படத்தில்தான் அறிமுகமானார். தப்புத்தாளத்தின் வெற்றியை குருவுக்கு காணிக்கையாக்கினார் ரஜினி. அதே ஆண்டில் துப்பறியும் வழக்கறிஞராக அவதாரம் எடுத்த ரஜினி ஓ பிரியா என பாடிக்கொண்டே சிங்கப்பூரை சுற்றி வந்தார். இளையராஜாவின் இசைப்பாய்ச்சலால் அத்தனை பாடல்களும் காதல் பேசின. ரஜினிகாந்த் நடித்து முதலாக 175 நாட்கள் ஓடியது இப்படம். கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வந்த ரஜினி முழுவதும் கமர்ஷியல் நாயகனாக இறங்கியாடியதும் இப்படத்தில்தான். ஆண்டு முழுவதும் களைப்பில்லாமல் ஓடிய ரஜினிக்கு இதன் பிறகுதான் தொடங்கியது இருண்ட காலம். கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் இரவு பகலாக ஓடி உழைத்த ரஜினி கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானார். சிறிது நாட்களுக்கு ஓய்வெடுத்தால் மட்டுமே அவரின் உடலும் உள்ளமும் சீரடையும் என மருத்துவர்கள் கூறினார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரஜினிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தன்னுடைய திரைவாழ்விற்கு பெரும் முட்டுக்கட்டை போடப்பட்டதாகவே உணர்ந்தார் ரஜினி. சிகிச்சைக்கு பின் பூரண குணமடைந்து சீரப்பாய்ந்த காலை மீண்டும் கமலுடன் இணைந்து ராக் செய்தது. நினைத்தாலே இனிக்கும் வெளியானது. சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்திருந்த ரஜினி இதில் 2ஆம் கதாநாயகனாக நடித்தாலும் முதல் மார்க்கை வாங்கினார். படத்தில் அவருக்கு காமெடி பிளேபாய் கதாபாத்திரம். நடன கலைஞரான கமல் பல்டி அடித்து உயிரை கொடுத்து எங்கேயும் எப்போதும் என ஆடிப்பாடி பெண்களை வசீகரிப்பார். ஆனால் ரஜினியோ கிட்டாரை கையில் ஏந்தி கொண்டு சைடு கேப்பில் தனக்கே உரிய ஸ்டைலில் ராவாக ரகளை செய்து தியேட்டர்களை தெறிக்க விட்டார். அந்த படத்திற்கு பின் தமிழ் சினிமா சரித்திரத்திற்கான 3ஆம் அத்தியாயம் தொடங்கியது. ஆம், கமல்ஹாசனின் யோசனைப்படி ரஜினியும் கமலும் இனி இணைந்து நடிப்பதில்லை என்ற முடிவை எடுத்தனர். கமல் நாயகனாக நடித்த படத்தில் குணச்சித்திரனாக சினிமாவுக்குள் நுழைந்த ரஜினிக்கு அப்போது தனி ரசிகர் பட்டாளமே உருவாகியிருந்தது. இருவரும் ஆளுக்கொரு துருவத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிய அந்த புள்ளியில் இருந்தே ரஜினி வெர்சஸ் கமல் எனும் ரசிக போரும் தொடங்கியது. தனித்துவமான நடிப்பால் விதவிதமான பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருந்த ரஜினி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய டிராக்கை மாற்றத் தொடங்கினார். இதன் பிறகு அன்னை ஓர் ஆலயம், பில்லா, அன்புக்கு நான் அடிமை என மசாலா படங்களை தேர்வு செய்ய தொடங்கினார். பைரவியின் போதே அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்டாலும் நான் போட்ட சவால் படத்தின் டைட்டில் கார்டில் தான் அது முதலில் திரைக்கு வந்தது. மருத்துவ சிகிச்சைக்கு பின் படங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டாலும் அடுத்தடுத்து வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருந்தார் ரஜினி.
கமர்ஷியல் படங்களுக்கு நடுவிலும் 6 to 60 வரை போன்ற அமைதியான கிளாசிக் படங்களிலும் அவர் நடிக்க தவறவில்லை. இன்று 6 வயது குழந்தை முதல் 60 வயது முதியவர் வரை ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் ரஜினி இந்த ஒரே படத்தில் 6 to 60 வரை வாழ்ந்தும் காட்டினார். தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த ரஜினியின் பாதையில் வான வேடிக்கையான படம்தான் பில்லா. பில்லாவில் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த ரஜினி சர்வதேச கடத்தல் மன்னனாக சர்வசாதாரணமாக விளையாடினார். வெகுளியாக ரோட்டில் ஆடிப்பாடிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பில்லாவாக உருவெடுத்து மை நேம் இஸ் பில்லா என பரட்டை முடி குழுங்க அவர் ஆடிப்பாடியதைக் கண்டு தியேட்டரே தெரித்தது. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு ரீமேக் செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அட்டகாசமான கமர்ஷியல் கதையமைப்பு கொண்ட இப்படம் 200 நாட்கள் ஓடியது. இதன் பிறகு தமிழ் சினிமாவின் பொல்லாதவனாக மாறிப்போனார் ரஜினி. இதற்கிடையில் காளியை உருவாக்கிய இயக்குனர் மகேந்திரன் ரஜினியை 2ஆக பிளந்து ஜானியாக உருவாக்கினார். இரட்டை வேடத்தில் பில்லாவில் மாஸ் காட்டிய ரஜினி மகேந்திரனின் கைவண்ணத்தால் இதில் கிளாஸ் காட்டினார். ஸ்ரீதேவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு ரஜினி நடித்த அத்தனை காதல் காட்சிகளும் இளையராஜாவின் பின்னணி இசையால் இன்றும் ட்ரெண்டிங்கில் உள்ளது. தமிழ் சினிமாவில் தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்த இந்த காளிக்கு கொம்பு சீவி முரட்டு காளையாக்கினார் SP முத்துராமன். கிராமத்து விவசாயியாக புது கெட்டப்பில் தான் நடித்த இப்படம் வெற்றியடையுமா என்ற சந்தேகம் ரஜினிக்கே இருந்தது. ஆனால் வசூலை வாரி கொடுத்தான் முரட்டு காளை. பில்லாவில் தொடங்கிய ரஜினியின் இரட்டை வேட நடிப்பு நெற்றிக்கண் படத்தில் புதிய பரிணாமம் அடைந்தது. பெண்களின் மேல் தீராத மோகம் கொண்ட சபல பேர் வழியாக அப்பா வேடத்திலும் அவரை விரட்டி நிறுத்தும் நல்லவனாக மகன் வேடத்திலும் பட்டையை கிளப்பினார். நீ சொல்ற உபதேசத்தை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் அந்த ஈஸ்வரன் இல்லடா, நான் கோடீஸ்வரன் என கூறி வில்லத்தனங்களை செய்து தீராத விளையாட்டு பிள்ளையாக விளையாடி தள்ளினார். இப்படி இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்த ரஜினி ஜெகநாதன் இயக்கத்தில் 3 முகம் காட்டினார். அலெக்ஸ் பாண்டியனாக காக்கி சட்டையில் அவர் ஆடிய ருத்ரதாண்டவம் இன்று 2K கிட்ஸுகளையும் விசிலடிக்க வைக்கிறது. எவரையும் எதிர்க்க துணிந்த கடமை தவறாத காவலாளியாக அவர் பேசிய பஞ்ச் டைலாக்குகள், மின்னல் வேக சுறுசுறுப்பு, ஸ்டைல் என தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத போலீஸாக தடம் பதித்தான் அலெக்ஸ் பாண்டியன். தம்பிக்கு எந்த ஊரில் பணக்கார இளைஞனாக வளர்ந்து கிராமத்துக்கு சென்று அப்பழக்க வழக்கங்களை வெள்ளந்தியாக எதிர்கொண்டு ரசிகர்களை சிரிக்க வைத்த ரஜினி படிக்காதவன் படத்தில் கோட்டு சூட்டு போடும் காட்சியிலும் அதே வெகுளித்தனத்தோடு சிக்ஸர் அடித்தார். தமிழ் சினிமாவின் கிளாசிக் காவியமாக பார்க்கப்படும் கமலின் நாயகன் படம் வெளியான அதே ஆண்டில்தான் மனிதனும் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது. கமல் கலைக்காக உயிர் கொடுத்து நடிக்கிறார், ரஜினியோ மசாலா படங்களின் மூலம் கலையை கலாய்த்துக் கொண்டிருக்கிறார் என ஏ சென்டர் ஆடியன்ஸுகள் கடுமையான விமர்சனங்களை வைத்தனர். தில்லுமுள்ளுவுக்கு பிறகு பிரபுவுடன் சேர்ந்து ரஜினி கையில் எடுத்த முழு காமெடி படம் குரு சிஷ்யன். வினு சக்கரவர்த்தியுடனும் மனோரமாவுடனும் ரஜினி அடித்த லூட்டிகள் இன்றைய தலைமுறையினரையும் வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும். இதன் பிறகு தர்மத்தின் தலைவன் படத்தில் தென்றலாய் திரிந்த ரஜினி ராஜாஜி ராஜாவில் கத்தியை அந்தரத்தில் சுழலவிட்டு நியூட்டனின் புவியீர்ப்பு விதியையே மாற்றி எழுதினார். ஏவிஎம் தயாரிப்பில் SP முத்துராமன் இயக்கத்தில் 1989 வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா படத்தை பார்க்க வந்த குழந்தைகளை எல்லாம் தன் ரசிகராக மாற்றி அனுப்பினார் ரஜினி. கலர் கலராக வெடிக்கும் பட்டாசுகளுக்கு நடுவில் சூப்பர் ஸ்டார் ஆடிய நடனத்தை குழந்தைகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். தமிழ் சினிமாவில் முதன்முறையாக மனிதர்களுடன் கார்ட்டூன் கேரக்டர்கள் நடனமாடிய காட்சிகளை அனைத்து தரப்பு மக்களும் ரசித்தனர். இதன் பிறகு மாப்பிள்ளை படத்தில் திமிர் பிடித்த மாமியாரை அடக்கி கைத்தட்டல்களை வாரி குவித்தார். அது மன்னன் படத்தில் விஜயசாந்தி, படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் என்று தொடர்ந்தது. ஆணாதிக்க பஞ்ச் டைலாக்குகளை மூலதனமாக கொண்டு உருவான இப்படங்கள் வெற்றிகளை வாரி குவித்தாலும் விமர்சனங்களையும் சந்தித்தது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விடை கொடுக்க பழைய காளியாக மாறிய ரஜினி மணிரத்னத்தின் இயக்கத்தில் 1991ஆம் ஆண்டு தளபதியாக உருவெடுத்தார். நட்பு, காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் என அனைத்திலும் வசனங்களை குறைத்து நடிப்பாலேயே சுட்டரித்தான் அந்த சூர்யா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிளாசிக்கல் விருந்து வைத்தார் ரஜினி. தீபாவளியன்று வெளியான இப்படம் அதே நாளில் வெளியான கமலின் குணா படத்தை பின்னுக்கு தள்ளி வெற்றி கண்டது. 1992ஆம் ஆண்டு அண்ணாமலை திரைப்படம் வெளியாகிறது. படம் தொடங்கி 26வது நொடியில் மரண மாசான பின்னணி இசையுடன் நீலவண்ண புள்ளிகள் சூப்பர் ஸ்டார் என திரையில் கோலமிடுகின்றது. டைட்டில் கார்டில் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி எனும் பெயருக்கே திரையரங்கில் ரசிகர்களின் தொண்டை கிழிந்துவிட்டது. இந்தியாவில் எந்த ஒரு நடிகருக்குமே இந்த அளவுக்கு வெறித்தனமான ஓப்பனிங் அமைந்ததில்லை.
இசையரக்கன் தேவாவின் அந்த கொலவெறி பிஜிஎம் அனிருத் இசையமைத்த பேட்ட திரைப்படம் வரை தொடர்ந்து பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. கமர்ஷியல் வெற்றிக்கு தேவையான பக்கா மசாலாவுடன் வெளியான அண்ணாமலை மாபெரும் வெற்றியடைந்தது. பாண்டியன், எஜமான், உழைப்பாளி என பயணம் செய்த ரஜினி மீண்டும் சுரேஷ் கிருஷ்ணா தேவாவுடன் கூட்டணி போட்டு பாட்ஷாவாக விஸ்வரூபம் எடுத்தார். பக்கா கமர்ஷியல் படம் என்றாலும் முள்ளும் மலரும், நெற்றிக்கண், தளபதி போன்ற கிளாசிக்கல் படங்களுக்கே சவால் விடும் அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ரஜினி. ரஜினியை தவிர வேறு யாரை வைத்தும் கற்பனை கூட செய்ய முடியாத எவர் மாஸ் டான் தான் பாட்ஷா. கெத்தான ரஜினிக்கு சத்தான திரைக்கதையுடன் கைகோர்த்தார் இயக்குனர் KS ரவிக்குமார். முத்தான முத்து படமும் வெளியானது. தமிழ் சினிமா இசைக்கு புத்துயிர் பாய்ச்சிக் கொண்டிருந்த இசைப்புயல் ரஹ்மானின் ஒவ்வொரு பாடலும் புது வரலாறு படைத்தது. ரஜினியின் அறிமுக காட்சியில் ஆர்ப்பரித்த பின்னணி இசை அவர் வீட்டை விட்டு துரத்தப்படும் போது அழ வைத்தது. குலுவாலிலே மொட்டு வந்தல்லோ என்ற பாடலை கேட்ட ஒவ்வொருவரின் உடலில் உள்ள செல்களும் புத்துணர்ச்சியால் மலர்ந்தது. நடிப்பு, ஸ்டைல், சுறுசுறுப்பு இவைகளையெல்லாம் தாண்டி ரஜினியின் மாஸ் வேல்யூவை பிரம்மாண்டமாக எகிர வைத்தது அவர் படங்களில் இடம்பெற்ற பாடல்களும் பின்னணி இசைகளும் தான். பைரவியில் ரஜினி தன் முதலாளியை சாட்டையால் அடித்து விழுக்கும் காட்சியில் தொடங்கி முள்ளும் மலரும், ஜானி, முரட்டுக்காலை, தளபதி என சரவெடி கொளுத்தினார் ராஜா. முத்து படத்திலிருந்து அப்பணியை கையிலெடுத்த ரஹ்மான் படையப்பா, பாபா, சிவாஜி, எந்திரன் என அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களின் நாடி நரம்பையெல்லாம் பதம் பார்த்தார். தற்போது அனிருத், சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட புது இசை சரவெடிகளும் ரஜினியின் மாசுக்கு தொடர்ந்து தீனி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ரஜினிக்கு ஏராளமான பாடகர்கள் பின்னணி பாடியிருந்தாலும் அவரின் மரண மாசை தொடர்ந்து உறுதி செய்தவர்கள் மலேசியா வாசுதேவனும் SP பாலசுப்ரமணியமும் தான். பொதுவாக என் மனசு தங்கம், ஆசை 100 வகை, என்னோட ராசி நல்ல ராசி என மாசாக ரஜினிக்கு குரல் கொடுத்து கொண்டிருந்தார் மலேசியா வாசுதேவன். மறுபுறம் மை நேம் இஸ் பில்லா என்று கர்ஜிக்கத் தொடங்கி அனிருத்தின் சும்மா கிழி பாடல் வரை ரஜினியின் குரலுக்கு பட்டா போட்டு பட்டையை கிளப்பினார் SPB. ரஜினியின் ஓபனிங் பாடலை SPB குரல் கொடுக்கவில்லை என்றால் அதை தெய்வ குத்தமாகவே கருதி கன்னத்தில் போட்டுக் கொள்கின்றனர் அவரின் ரசிகர்கள். முத்துவின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து அதே கூட்டணி படையப்பாவுக்கு படையெடுத்தது. நடுவில் சுந்தர் சியுடன் சேர்ந்து அருணாச்சலம் படத்தில் மங்காத்தா ஆடிவிட்டு வந்தார் ரஜினி. நீலாம்பரிக்கு எதிராக ரஜினி செய்த சாகசங்களுக்கு பரிசாக படத்தை மாபெரும் வெற்றியடைய வைத்தனர் தமிழ் மக்கள். இந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தில் அதீதமாக ஆழ்ந்து போன ரஜினி ஆன்மீக அரசியலைப் போலவே ஆன்மீக சினிமாவை கையில் எடுத்தார். இதையடுத்து அவரே கதை எழுதி உருவான பாபா திரைப்படத்தை பார்த்துவிட்டு தியேட்டரை விட்டு மக்கள் தெரித்து ஓடினர். பாபா தோல்வியை தொடர்ந்து நான் யானை இல்ல குதிரை என போர் முழக்கமிட்ட ரஜினி சந்திரமுகியில் சொல்லி அடித்தார். 2005ஆம் ஆண்டு உலகமெங்கும் வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்த சந்திரமுகி வசூலில் பெரும் சாதனை படைத்தது. 7 தியேட்டர்களில் 300 நாட்களுக்கு மேல் ஓடிய இப்படம் சென்னை சாந்தி தியேட்டரில் மட்டும் 890 நாட்களுக்கு ஓடியது. தமிழ் சினிமாவிலேயே அதிக நாட்கள் ஒரே தியேட்டரில் ஓடிய படம் என்ற சரித்திர சாதனையை சந்திரமுகி அடைந்தது. முதல்வன் படத்திலிருந்து தன்னிடம் அகப்படாமல் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த ரஜினியை சிவாஜி படத்தின் மூலமாக வளைத்து பிடித்தார் இயக்குனர் சங்கர். மாபெரும் பட்ஜெட்டில் தயாரான அப்படத்திற்கு பாதி பணத்தை பாடல்களுக்கு செலவழித்துவிட்டு மீதி பட்ஜெட்டில் ஒரு மசாலா படமாக வடிவமைத்து வெற்றியடைந்தனர். இதே கூட்டணியில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட எந்திரனிலும் ஜெயித்து கப்படித்தவர்கள் 2.0வில் ஆறுதல் பரிசை மட்டுமே அடைந்தனர். இருப்பினும் 90களின் மரண மாஸ் ரஜினியை ரசிகர்கள் மிஸ் பண்ண தொடங்கிய இந்த இடைவெளியில்தான் களத்தில் குதித்தார் இயக்குனர் ரஞ்சித். மெட்ராஸ் ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தால் கபாலி படத்திற்கு மாபெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருந்தது. படத்தின் ட்ரெய்லரில் ஜெயில் கதவு திறக்க சந்தோஷ் நாராயணனின் அனல் பறக்கும் பின்னணி இசையுடன் நெருப்புடா என நடந்து வந்தார் ரஜினி. கலர் சட்டை போட்டுக்கொண்டு 80களின் ரஜினியாக மாறி முடியை கோதிவிட்டுக் கொண்டு ஸ்டைலாக நடந்து வந்த ரஜினியை பார்த்தே அனைவரும் புல்லரித்து போனார்கள். தனுஷ் தயாரிப்பில் மீண்டும் இணைந்த இக்கூட்டணி காலாவாக கலகம் செய்து தடைகள் பல தாண்டியும் வெற்றி நடை போட்டது. அதுவரை பொம்பளனா பொறுமை வேணும், அடக்கம் வேணும் என வசனம் பேசிய ரஜினியை பொம்பளைங்கதா சமைக்கணும்னு சொல்லாதீங்கடே, நீங்களும் கரண்டிய புடிங்க என வசனம் பேச வைத்தார் ரஞ்சித். தமிழ் ரசிகர்களிடமிருந்து தொலைந்து போன ஒரிஜினல் விண்டேஜ் ரஜினியை இந்த 2 படங்களிலுமே மீட்டுக் கொடுத்தார் ரஞ்சித். அரசியல் பிரவேசத்தை காலம் கடந்து அறிவித்த ரஜினி அதை காலா படத்துக்கு முன்பே அறிவித்து விட்டார். ஆரம்ப காலத்தில் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கொரு கவலை இல்லை என அசால்ட்டாக பாடியிருப்பார் ரஜினி.
ஆனால் 90களில் போயஸ் கார்டனில் அவருக்கு கவலை தரும் வகையில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததால் மன்னன் படத்தில் விஜயசாந்திக்கு எதிராக பேசும் வசனங்களில் மறைமுக அரசியல் பேசினார். இதன் பிறகு அண்ணாமலை, உழைப்பாளி, முத்து, அருணாச்சலம், படையப்பா, பாபா என அடுத்தடுத்த படங்களிலும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தாமரை இலை தண்ணீர் போல அரசியல் பேசி பழகினார். காலாவை தொடர்ந்து எந்திரன் 2.0, பேட்டை என ஓடி நடித்த ரஜினி பேட்டையில் மீண்டும் பட்டையை கிளப்பினார். ரஜினி ரசிகர்களுக்காக ரஜினி வெறியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பேட்டையை பார்த்த அனைவரும் ரஜினிஃபைட் ஆனார்கள். 68 வயதை தாண்டி 45 ஆண்டுகால சினிமா வாழ்வை கடந்தும் அதே சுறுசுறுப்போடு தர்பார் அமைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார்.